இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல், சிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஸ்கூல், டிப்ஸ்னு ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா 10வது 11வது 12வது படிக்கிற வகுப்புகளுக்கு தொடர்ந்து வந்து ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட கல்லூரி பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்கள், 10வது 11வது 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ட்ரக்ஸுக்கு அதிகமாக ஆட்படுத்தப்படுறாங்க. ஈரோட்டில் பெரிய பள்ளிக்கூடம், அந்த ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபா வசூல் பண்ணுறாங்க. 3 லட்ச ரூபா ஒரு மாணவனுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. பள்ளிக்கூடத்து பேர் டிப்ஸ்னு ஒரு பள்ளிக்கூடம். கேவலமா இல்லையா? டிப்ஸ் பள்ளிக்கூடத்தில் ட்ரக்ஸ் கலாச்சாரம், இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கல்வி பாடசாலையில் கொண்டு சொல்கிறதா இது தெரிஞ்சே இருக்காங்க. சத்திரம், நசியனூர், நல்லியம்பாளையம், ஈரோடு ஃபயர் ஆஃபீஸ், பெரியார் நகர், அந்தியூர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்கா, எல்லா விதமான போதை விதமான பொருட்களும் அந்த வழியாக வந்து சேருது. கர்நாடகா வழியாக வந்து அந்தியூர் ரூட்டில் வந்து சேருது. ஃபாரின் கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஷ்ன்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா வந்து ஈரோட்டில் விற்கப்படுறாங்க. எல்எஸ்டி, எம்டிஎம், கொக்கைன், மெத்தபெட்டமின், ஸ்டிக்கி எனப்படும் பில்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். இது ஃபுல்லாக வந்து கிடைக்குது. ஏன் ஈரோட மட்டும் தொடர்ந்து குண்டு வெடிப்புன்னு ஏன் வந்து சொல்லுங்கள்? தொடர்ந்து வந்து போன வாரம்லாம் ஏன் சச்சு பசங்க அதை அடிக்ட் ஆகிட்டான். அது லீவ் கேட்கறதுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியில் போட்டு லீவ் விடுறான். இது கூட தெரியாதா? யூரின் டெஸ்ட் எடுத்தால் ஒரு மாதத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், யாரெல்லாம் எத்தனை பர்சன்ட். அதை மீட்டெடுங்க. நாளைய சமுதாயத்தை மீட்டெடுங்க. உலகத்திலே என்னெல்லாம் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை போதைப் பொருட்களும் பயன்படுத்துகிற கூடாரமாக ஈரோடு மாவட்டம் அமைந்திருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர் மாணவிகள் இதில் ஆட்படுத்தப்படுறாங்க. இது காவல்துறை தெரியாதா? ஆட்சியாளருக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற உளவுத்துறை தெரியாதா? அடியன் சாதாரண நான் போயிட்டு அந்த மாவட்டத்தில் வெவ்வேறு அரசியல் ரீதியான ஆய்வுகள் எடுக்கிற போது இந்த தகவல் கிடைக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கு. இதே தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு காலகட்டத்தில் குட்கா புகழ் சொல்லி ஃபேமஸ் செய்யப்பட்ட முதலமைச்சருடைய ஆட்சியில், இந்த ஆட்சியில் கர்நாடகா எல்லையிலிருந்து ஆந்தியூர் வழியாக குட்கா வருகிறது. அதை ஏன் தடுக்காத அரசு? சமூக முன்னேற்ற அரசியல் அல்ல, சமூகத்தை சீரெடுக்கின்ற அரசியல். இதுதான் நாடு முன்னேற்றமா? எடுத்துக்கிட்டா ஒரு 4 தலைவர் எடுத்து சொல்லிட்டு ஊரே ஏமாத்தது. இதுக்கு ஓட்டு போடுறோம். வெக்கக்கடா இல்ல? சீர்கெட்டு போகின்ற ஒரு அவல நிலையை பார்க்க முடியுது. உதாரணம் ஈரோடு மாவட்டம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. சார், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது தலைதூக்கி இருப்பதாகவும், சமீபத்தில் சென்னையில் பொத்தேரி அப்படின்ற இடத்துல ஒரு பிரபலமான கல்லூரிக்கு அருகாமையிலேயே போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த போதை தடுப்பு பிரிவினர் தங்களது பணியை சிறப்பாக செய்கிறாங்களா, இல்லை இந்த டிஜிட்டல் யுகத்தில் போதையை கட்டுப்படுத்துவது அப்படின்றது சாத்தியமா? நீங்கள் பொத்தேரி மட்டும் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். தாடி வைத்த கோல் பிடித்த ஒரு மாவட்டம், பிறந்த மாவட்டம், சரியா? அந்த இடத்துல வந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட கல்லூரி பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்கள், 10வது 11வது 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ட்ரக்ஸுக்கு அதிகமாக ஆட்படுத்தப்படுறாங்க. ஸோ அந்த குறிப்பாக வந்து நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் சொல்கிறேன். பள்ளி மாணவர்களா? நான் ஆய்வு பண்ணத்தில் சொல்கிறேன். இப்போ நான் தமிழ் முழுக்க ஆய்வு பண்ணிருக்கேன். ஈரோடு ஒரு மாவட்டம் மட்டும் சாம்பிள் சொல்கிறேன். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல், சிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஸ்கூல், டிப்ஸ்னு ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா 10வது 11வது 12வது படிக்கிற வகுப்புகளுக்கு தொடர்ந்து வந்து ட்ரக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. இது வந்து ட்ரக்ஸ் பயன்படுத்தினா 4 மணி நேரத்தில் தான் பிளட்டில் ரத்தத்தில் காட்டும். அதுக்கடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்தால் 1 மாதம் வந்து யூரின் டெஸ்ட் எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிற போது அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாணவர்கள் இருக்கக்கூடிய ஈரோட்டிலே பெரிய பள்ளிக்கூடம், அந்த ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபா வசூல் பண்ணுறாங்க. 3 லட்ச ரூபா ஒரு மாணவனுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் தாளார் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தேசிய கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர். அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து 10வது 12வது படிக்கிற வகுப்பு மாணவர்கள் வந்து ட்ரக்ஸில் ஆட்படுத்தப்படுறாங்க. பள்ளிக்கூடத்து பேர் டிப்ஸ்னு ஒரு பள்ளிக்கூடம். கேவலமா இல்லையா? டிப்ஸ் பள்ளிக்கூடத்தில் ட்ரக்ஸ் கலாச்சாரம், இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கல்வி பாடசாலையில் கொண்டு சொல்கிறதா இது தெரிஞ்சே இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஈரோடு முழுக்க ஆய்வு படத்தில் சத்திரம், நசியனூர், நல்லியம்பாளையம், ஈரோடு ஃபயர் ஆஃபீஸ், பெரியார் நகர், அந்தியூர் பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்கா, எல்லா விதமான போதை விதமான பொருட்களும் அந்த வழியாக வந்து சேருது. கர்நாடகா வழியாக வந்து அந்தியூர் ரூட்டில் வந்து சேருது. அப்புறம் திண்டல், பெருந்துறை போன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான
போதைப் பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்கா கஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சரளமாக கிடைக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டுடைய குட்காலாம் கிடைக்குது. வெளிநாட்டுடைய குட்கா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஒரு கிராம் ஈரோட்டில். அதாவது ஃபாரின் கஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஷ்ன்ற கிராம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா வந்து ஈரோட்டில் விற்கப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் டர்க்கு மாஃபியா வந்து பார்த்திங்கன்னா யாஸ்தர்னு சொல்லிட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த காலன்களேட் வந்து ஈரோட்டில் விற்கப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து நந்தா கல்லூரின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கேரளா மாணவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அந்த கேரளா மாணவர்கள்லாம் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கொங்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ட்ரக்ஸ், அது என்னென்னலாம் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்படுறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிற லிஸ்ட்டு பாருங்கள். ட்ரக்ஸ் லைக் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா எல்எஸ்டி, எம்டிஎம், கொக்கைன், மெத்தபெட்டமின், எஸ்டிக்கி எனப்படும் பில்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். இது ஃபுல்லாக வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலி மதுபாடு பாட்டில் வந்து ஈரோட்டில் கிடைக்குது. அதுக்கடுத்து ரேவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடில் வந்து அதிவிதமான ஃபார்ம்ஸ் ஹவுஸில் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம்ஸ் ஹவுஸில் எல்லோரும் சேர்ந்துட்டு நல்லா கூத்தம் கும்மாளமாக குடிச்சிட்டு கஞ்சா ட்ரக்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனை பயன்படுத்தி உலகத்திலே என்னெல்லாம் போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனை போதைப் பொருட்களும் பயன்படுத்துகிற கூடாரமாக ஈரோடு மாவட்டம் அமைந்திருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவிகள் இதில் ஆட்படுத்தப்படுறாங்க. இது காவல்துறை தெரியாதா, ஆட்சியாளருக்கு தெரியாதா, அங்கே இருக்க உளவுத்துறை தெரியாதா? அடியன் சாதாரண நான் போயிட்டு அந்த மாவட்டத்தில் வெவ்வேறு அரசியல் ரீதியான ஆய்வுகள் எடுக்கிற போது இந்த தகவல் கிடைக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இவர்களிடம் நாங்கள் இத்தனை கர்நாடக எல்லையில் வந்து வர வரையும் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா பொருளும் என்ன வருதுன்ட்டு இது என்ன காவல்துறை தெரியாதா? இது எதுக்கு போலீஸ் போட்டு அத்தனை உடை போட்டு அத்தனை அதிகாரி? ஸோ தடுப்பு பிரிவு எதுக்கு இருக்குது? ஸோ இது எல்லாம் தெரிஞ்சே கையூட்டு பெறப்பட்டு தான் இந்த அப்புறம் அரசியல் என்ன சொல்லுவாங்க, நாளைய சமுதாயத்தின் வெடிவெள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் மாணவ சமுதாயம், இளைஞர்களால் நாட்டின் தூண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இளைய சமுதாயமும் எதிர்காலத்தில் சங்கதி மாணவ சமுதாயமும் சீர்கெட்டு போகின்ற ஒரு அவல நிலையை பார்க்க முடியுது. உதாரணம் ஈரோடு மாவட்டம். இப்படி தமிழ்நாடு முழுக்க நான் வந்து இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈரோடு மாவட்டம், ஏன்னா தமிழகமே உலக வெளிநாடுகளே வந்து ஈரோடுனா ஒரு மதிப்புக்குரிய மாவட்டம். அந்த ஈரோடில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நடந்துட்டுருக்கு. இந்த கலாச்சாரத்தை ஏன் தமிழக அரசு தடுக்கலை? ஏன் காவல்துறை தடுக்கலை? உலகத்திலே ஆகச்சிறந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா? போதை அடிக்ட் ஆகக்கூடிய உலகம், மதுவுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய உலகம் அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுறான்? மாதம் 1ஆம் 10ஆம் வசூல் செய்கிறான். அப்படியே வாட்ச் பண்ண மாதிரி அங்கே இதுதான் காவல்துறை சொல்லிக் கொடுக்குதா? சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய செயல்களில் இந்த தமிழக அரசும் இந்த ஆட்சியும் ஆண்டாட்சியும் என்ன செய்தாங்க? இந்த போதை கலாச்சாரத்தை உருவாக்கியது ஆண்ட ஆட்சி, ஆளுகின்ற ஆட்சியில் அதிகப்படுத்தி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய ஆட்சியில் தொடக்கமாக இருந்து இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிற ஒழிய 2 ஆட்சிகளும் இது முடிவு கட்டப்பட்டதாக இல்லை. இந்த பக்கம் ஈஸியாக பக்கம் போனால் பெரிய பெரிய பணக்காரருடைய பிள்ளைகள்லாம் வந்து இது மாதிரி குடிச்சு இறந்ததுக்கு அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்முடைய ஆர்கன்ஸ், கிட்னி, லிவரு மொத்த பார்ட்ஸும் கலைஞ்சி ஒரு 2-3 வருஷத்தில் இறந்துருவோம். ஸோ அப்படி போய் இந்த மாதிரி ஒரு போதைக்கு நம்ம ஆட்படுத்தப்படணுமா? ஸோ சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? எதிர்கால சமுதாயம் எதை நோக்கி கொண்டு இருக்கிறது? அதை உருவாக்குகின்ற அரசியல் அமைப்புகள் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆளுகின்ற அரசு எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஆட்சியாளர்கள் எதை நோக்கி கொண்டு இருக்கிறாங்க? எதை விதைக்கிறாங்க சமுதாயத்திற்கு? இதுதான் விதைக்கிறாங்களா? காசு சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. டிடிசி அப்ரூவ் டெண்டரு, ரோடு டெண்டரு, அது டெண்டரு, இந்த டெண்டர், சுடுகாடு டெண்டர் கூட சமாரி. இது ரத்தத்தின் உயிர்களோடு விளையாடுகின்ற அந்த போதை கலாச்சாரம் ஏன் இந்த அரசுகள் 2 ஆண்டு அரசுகள் ஒழிக்கப்படலை? இந்த அரசு ஏன் ஊக்குவிக்கிறது? விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரோ ஒரு நடிகையை திருப்திப்படுவதற்காக விளையாட்டு நடத்தப்படுகிற ஒரு விளையாட்டு. ஸோ இந்த நடிகை ஆசையை சந்தோஷப்படுவதற்காக 42 கோடி ரூபாய் இது நாட்டுக்கு தேவையா? மவுண்ட் ரோடு நடத்த சொல்லி யாரை கேட்டானா? இந்த சோத்துக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற சமயத்தை ஏன் வந்து கெடுக்கிறாங்க? இன்னைக்கு டென்னிஸ் விளையாட்டுறதுக்கு ஆட்களே இல்லை, பெண்கள் இளைஞர்கள் ஆட்களே இல்லை. கபடி போட்டி, அதை ஊக்குவி. எத்தனை போட்டிகள் இருக்கிறது? ஊக்குவி. நம் தமிழ் மண்ணின் மரபுகளுடைய போட்டிகள் எத்தனை இருக்குது? அதை ஊக்கி, அதை விட்டு போட்டு கார் ரேஸுக்கு நாட்டு தேவையா? அப்படின்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? எதை நோக்கி ஆட்சியாளர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க? நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? அப்படி பார்க்குற போது இந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வி எழப்படுகிறதில்ல. 1300 கோடி ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படுற திட்டம் வந்து அப்படியே வந்து பெண்கள்லாம் வந்து 1300 கோடி பயன்படுத்த போகிறாங்களா? அதெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் கூகுள் பேயில் வந்து ஆண்கள் தான் பயன்படுத்துறாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பெண்கள் உரிமை தொகை திட்டம் போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அவன் போய் கோட்டருக்கு வாங்கி குடிக்கிறான். அப்புறம் வந்து அது அரசுக்கே வந்துடுது. அவ்வளோதான். நாடை பற்றி யாரை யோசிக்கிறா? நாட்டு மக்களை பற்றி யாரை யோசிக்கிறா?
சொல்ல வேண்டிய மேடையில் மொழி மாற்றம் நாடு முன்னேற்றம் பெறும் சொல்ல வேண்டிய அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்போது ஒரு ஆட்சி ஒரு குடும்பத்தின் கையில் சென்றதோ அதுவே நாடு வளர்ச்சிக்கு கேடு. ஒரு அறிவுசார் அரசியல் தலைவரிடம் ஆட்சி அதிகாரம் சென்றால் பரவாயில்ல, தொடர்ந்து ஒருவரிடமே அதிகாரம் செய்ய மாவட்ட அளவில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும் ஒருவரிடமே சென்று கொண்டு இருக்கிற போது அந்த நாடு வளர்ச்சி பெறாது. குறிப்பிட்டவர்களே ஆண்டு கொண்டிருப்பதால் தான் நாடு விளங்காமல் போய் கொண்டிருக்கு. ஏன்னா அவங்க அதே சிந்தத்தில் இருக்காங்க லீடர்ஸ். இல்லை போதை இந்த வஸ்துக்கள் எல்லாம் பள்ளிகளிலே கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இல்லை பள்ளிகள் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா எடுத்து பொட்டாம்புகளை பேசுவான். நான் வெளிப்படையே சொல்ல இத்தனை பள்ளிக்கூடம்னு சொல்லியிருக்கேன். பள்ளிகளின் பெயர்களுமே குறிப்பிடுறீங்க. ஆமாம், எப்போ விசாரணை பண்ணுங்க. ஒரு மாதம் யூனிட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஏன் ஈரோடு மட்டும் தொடர்ந்து குண்டு வெடிப்புன்னு ஏன் வந்து சொல்லுங்க. தொடர்ந்து போன வாரம்லாம் ஏன் சச்சு பசங்க அது அடிக்ட் ஆகிட்டான். அது லீவ் கேட்கறதுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியில் போட்டு லீவ் விடுறான். இது கூட தெரியாதா? அவர் ஃபேக்குன்னு தெரியுதுல்ல. அப்புறம் மாணவ சமயம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியணும்ல. 3 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்கல்ல. அப்புறம் அந்த மாணவனுடைய நற்பயன் பாதுகாப்பாக தான் பார்க்கணும். வருமானம் மட்டும் வீட்டு இருந்தால் எப்படி? இறக்கப்பட்ட இது இருக்கு இல்லையா கள்ளக்குறிச்சியில், அங்கேருந்து திருச்சிக்கு படிக்க போகிற இளைஞர்கள் சாராயத்தை குடித்து விட்டு தான் போகிறான். இன்றைக்கும் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறார்கள். இன்னைக்கு அதே மலையில் காய்ச்சப்படுறாங்க. சும்மா போய் 4 ஃபோட்டோ 4 வீடியோ கொடுத்துட்டாங்க போல. இன்னைக்கு வரையும் அது நடந்தா இருக்கு. 8 மாவட்டம் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை ஏன் இது எல்லாமே காவல்துறை நன்கு தெரியும், இந்த அரசுக்கும் நன்கு தெரியும். கண்டு காணாமல் இருக்கிறார்கள். ஆட்சி ஆளுபவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இருக்கிற மெத்தனை போக்கினால் இந்த கலாச்சாரம் பெறுகிறது. கும்பல கூடிய இந்த பார்ட்டி ஒரு தோப்பில் வச்சு பார்ட்டி நடத்துனா அது என்ன காவல்துறைக்கு போகாதா? அப்புறம் இது என்ன கலாச்சாரம்? ஏங்க ஒரு கர்நாடகா பார்டர்ந்து வருது அதை கூட தடுக்காமல் எதுக்கு காவல்துறை அதிகாரிங்க? அந்த பார்டர் எதுக்கு அதிகாரி உங்களுக்கு? அப்படின்னா எல்லாம் தகவல் எல்லாமே பொருளை கடை கொடுவீங்க. தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டத்தில் எல்லா விதமான சகல போகங்களும் சமுதாய சீர்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னென்னலாம் அஃபென்ஸ், என்னென்னலாம் சமூகத்திற்கு கேடான விஷயங்களோ அத்தனையும் ஒரு தாடி வைத்தவருடைய மாவட்டத்தில் நடக்குது. இதுதான் பெருமையா? அசிங்கம் இல்லையா? அப்புறம் இந்த கலாச்சாரம் எங்கே போய் நோக்கி போகுது? இல்லை நீங்கள் குறிப்பிட்ட அந்த 3 பள்ளிகள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவே இல்லையோ? அது நடவடிக்கை எடுக்காங்கன்னா அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய பணக்காரங்க அவங்கலாம். ஸோ இதுவே நானே பேர் சொல்கிறேன்னா வெளிப்படையாக நான் தகவல் கிடைச்சாலும் சொல்கிறேன், இல்லைனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் அந்த இடத்துல போய் மாணவர்களை பிடிச்சோம்னா யூரின் டெஸ்ட் எடுங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டாக 4 மணி நேரத்தில் போடும். அது வேஸ்ட். யூரின் டெஸ்ட் எடுத்தால் 1 மாதத்தில் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் எத்தனை பர்சன்ட். அதை மீட்டெடுங்க. சமுதாயத்தில் நாளைய சமுதாயத்தை மீட்டெடுங்க. ஒரு பக்கம் சினிமாவில் இருக்குது, வாக்கிங் போனால் பூங்காவில் போனால் 2 பெண்மணிங்க போகிறாங்க. ஏம்மா இன்னும் இந்த சீரியலை பார்த்தியா அந்த சீரியலை பார்த்து சமுதாயம் எதை நோக்கி போய் சின்னமாக போயிட்டுருக்கு. அந்த பெண்மணியாக சொல்கிறேன், நான் இந்த சீரியல் பார்த்தேன், நான் அந்த சீரியல் பார்த்தேன். இதுவாக நாட்டுக்கு முக்கியம்? ஒரு பக்கம் குடியால் அழிது, ஒரு பக்கம் போதையால் அழிது, ஒரு பக்கம் ஆட்சியாளருடைய ஊழலால் அழிது. இந்த நாடு எதிர்காலம் கேள்விக்குறியாக போய் கொண்டு இருக்கிற நாடாக இருக்கிறோம். இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம். இல்லை இந்த போதைப் பொருள் அடிமையாகிறதுல பெண்கள் எந்த அளவுக்கு அதில் அடிமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள், இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாரும் போதைக்கு அடிக்ட் ஆகிருக்கான். இதில் போதைக்கு அடிக்ட் ஆகிறதுனா உறுப்புகள் போய்டும். அதாவது கிட்னி போயிடுச்சு, லிவர் அடிச்சிச்சுன்னா கிட்னி, ஹார்ட் மொத்தமாக அடித்து சீக்கிரம் இறந்துடும். கோமா செஞ்சு போடும். 3 வருஷம் 4 வருஷத்தில் ஆல் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை, அந்த மாதிரி எதிர்காலத்தை ஏன் சமுதாயத்தை காக்கலை தான் சொல்கிறேன். அந்த அரசுகள் காக்கலை. முந்தைய அரசாட்டம் இந்த அரசு ஏன் காக்கலை? இதே தமிழக முதலமைச்சர் ஒரு காலகட்டத்தில் குட்காப்புகள் சொல்லி ஃபேமஸ் செய்யப்பட்ட முதலமைச்சருடைய ஆட்சியில், இந்த ஆட்சியில் கர்நாடகா எல்லையிலிருந்து ஆந்தியூர் வழியாக குட்கா ரோடு வருகிறது. அதை ஏன் தடுக்காத அரசு? அப்புறம் இந்த அரசு அதுக்கு உடனடியாக இருக்கா இல்லையா? ஸோ அப்புறம் போதையை எப்படி ஒழிப்பீங்க? வாயில் மட்டும் சவடால் மட்டும் போதையை ஒழிப்போம் அப்படியே உடனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேர் குறைச்சி விட்டு அது பாட்டு நீங்கள் புலவப்பட்டு கரெக்ஷன் கமிஷன் பண்ணுற ஆட்சியாக இருந்தால் எப்படி உட்படும்? சிறிதளவாவது, 100க்கு வேண்டாம், சிறிதளவாவது மக்கள் நன்மையில் அக்கறை கொள்கிற, மக்கள் நன்மையில் உடல் நன்மையில் அக்கறை கொள்கிற அளவுக்கு விஷயமா இருக்கணும். எதுவுமே இல்லை. வியாபார அரசியல், சமூக முன்னேற்ற அரசியல் இல்லை, சமூகத்தை சீரெடுக்கின்ற அரசியல். இதுதான் நாடு முன்னேற்றமா? எடுத்துக்கிட்டால் ஒரு 4 தலைவர் எடுத்து சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. இதுக்கு ஓட்டு போடுறோம். வெக்கக்கடா இல்லை? சாபக்கடியா நமக்கெல்லாம்? நாம் எந்த மண்ணில் எதை பிறந்தோம், எதை கொண்டு செல்கிறோம், எதை விட்டு போகிறோம்? நற்பண்புகளையா கெடுதலையா? கெடுதலை தான் உருவெடுத்து கொண்டு இருக்கிறோம். இது சீர் ரவுடிகளையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் பாலிபலாத்காரையும் பல்விதமான சீர்கேடு நடப்பது இது நாட்டுக்கு வளர்ச்சியே கேடா? இது நாடா சுடுகாடா? ஆக்கியவர்கள் இந்த 2 ஆட்சியாளர்கள். இது மாற்றம் வேண்டுமா வேணவா? மனமாற்றம் மக்களிடம் உருவெடுத்தால் தான், ஆட்சி மாற்றம் உருவெடுத்தால் தான் நாளை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இல்லை பேசும்போது ரேவ் பார்ட்டின்னு சொல்கிறீங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு தனியாக அறை எடுத்து அங்கே பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அரசுக்கு தெரியாமலா இருக்க போது, காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியும், ஆனால் தெரியாது, கண்டு காணாமல் இருப்பாங்க. இல்லை சாதாரண மாணவர்கள் பள்ளி நடத்துகிறவங்க பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்கள அதை நடத்துகிறவங்க வேலைக்கு தான் சட்டம். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஈரோட்டில் மறைக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை போதையை அருந்து விட்டு 150 வேகத்தில் போயிட்டு ஒரு பெண்மணியை அடிச்சிட்டாங்க.
செய்தி வெளியே வர செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க. எஃப்ஐஆரே ஆகலை. அந்த பெண்மணி குடும்பத்துக்கு உடனே பணத்தை கொடுத்து அப்படியே அமுத்திட்டாங்க. ஸோ இது வெளியே வராத செய்தி. இது நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இது இது என்ன சொல்லுங்கள், இது என்ன நீதி சொல்லுங்கள். அந்த நபர் யார் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எஃப்ஐஆரே ஆகலை. இல்லை அது அந்த நபர் யாருன்னு தெரியுங்க. ஆகலை. பெரிய பணக்காரன், முக்கிய புள்ளி, சமுதாயத்தில் பெரிய முக்கிய புள்ளி. ஈரோட்டில் நடந்த சம்பவம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. எனக்கு என்ன அவசரம்? என்ன அப்புறம் என்ன போட்டு சொல்கிறதுக்கா? சொல்லதான் தப்பு சொல்லதான் முடியுங்க. அது தட்டி கேட்பது காவல்துறை, நீதி நிலையாற்றுவது அரசு இருக்கிறது. அவங்க தான் முன்னெடுக்கணும். அதை பிறகு இவ்வளோ விஷயம் சொல்கிறேனே, நீ போய் எடுக்க நடவடிக்கை எடுங்க, போய் மக்களை பாதுகாக்க. அதுக்காக தான் காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கும் நீதியும் நிலையாட்டுவதற்காக தான் இவ்வளோ படிச்சிருக்காங்க. இது ஏன் அப்புறம் பயன்படுத்தாமல் இருக்கீங்க? எதுக்கு இவ்வளோ அதிகாரி? எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எதுக்கு இது டெய்லியும் கல்லாயிட்டு இருக்கிறதுக்கா? பஞ்சாயத்து பண்ணிவிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இதுதான் காவல்துறை? இதான் சொல்லித்தரதா? ஸோ இதை இயக்குபவர்கள் கையை காவல்துறை அதிகாரியுடைய கையை கட்டுப்படுத்திட்டாங்களா? இரும்புக்காரங்க மட்டும் கட்டுப்படுத்திட்டாங்களா? என் காவல்துறைக்கு தெரியாதா? தெரிஞ்சதான் நடக்குது. நான் தெரியலன்னு சொல்ல மாட்டேன். சாதாரண சாமானிய இவ்வளோ பேர் சொல்கிற போது, இவ்வளோ விஷயம் சொல்கிற போது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த வட்டார அதிகாரிகள் தெரியாமல் இருக்குமா? உளவுத்துறைகள் தெரியாமல் இருக்குமா? களத்தில் நேரடியாக சென்று ஆதாரமாக போனதுங்க. நான் வேறு சில ஆய்வுகள் பண்ணுற போது அங்கே போதை கலாச்சாரம் எப்படி இருக்கின்ற போது அதை பற்றி ரொம்ப கிடைச்ச தகவல். இன்னும் டீப்பாக போனால் வீடியோட எடுத்து கூட போடலாம். ஸோ இந்த அளவுக்கு எளிமையாக கிடைக்கிற போது ஏன் வந்து காவல்துறைகள், உளவுத்துறை அதிகாரி எல்லாம் இந்த அதிகாரி என்ன நடக்குது? என்ன நாம் நாட்டில் அதிகாரி எதுக்கு? அதிகாரி இழுத்து மட்டும் போயிடலாம்ல. அதிகாரியுடைய ஆட்சி, அரசு ஆட்சி எதுக்கு? மக்கள் நலன்மைக்கும் மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசு ஆட்சி, அதிகாரியுடைய ஆட்சி. அதிகாரியும் மக்களுக்காகல, ஆட்சியாளரும் மக்களுக்காக. அப்படி யாருடைய ஆட்சி நடக்குது? யாருக்காக ஆட்சி நடக்குது? ஒருத்தர் சமரிக்க ஆட்சினா அது என்னத்துக்கு ஆட்சி? இழுத்து மட்டும் போயிடலாம். ஜனாதிபதி ஆட்சி வச்சுக்கலாம்ல. ஸோ இங்கே ஆட்சி நடக்கலை, காட்சி தான் நடக்குது. பொலிட்டிக்கல் காட்சி தான் நடக்குது. அப்புறம் இது என்ன நாடு? ஆனால் அங்கங்கே கைதுகள் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டாங்க. 1000 10,000 பேரில் ஒருத்தன் கைது பண்ணால் உதுவாங்க. கைது பண்ணிட்டு 1000 பேர் இருக்காங்க. பெரிய அளவில் நடமாடுதுன்றீங்களா வெளியில்? சாதாரணமாக, சகஜமாக, எளிமையாக, புரிதலோடு ஃபோன் பண்ணால் வந்து கொடுத்துட்டு போகிற அளவுக்கு டெலிவரி ஆகிற அளவுக்கு எப்படி அமேசான்லேயோ மற்ற நிறுவனத்துலேயோ ஃபோன் போட்டால் வீட்டுக்கு வந்து பொருள் கொடுத்து போகிறோன்னா அந்தளவுக்கு ஃபோன் போட்டால் இருக்கிற இடத்த வந்து கஞ்சாவும் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நெட்வொர்க்கு உருவாகிருக்கனா? இந்த நெட்வொர்க் என்ன காவல்துறை தெரியாதா? அதிகாரிகள் தெரியாதா? ஆட்சியாளர் தெரியாதா? கட்டுப்பாட்டத்தை தவறி விட்டாங்க. இந்த அரசு கட்டுப்பாட்டை மீறி போதை கலாச்சாரம் போய்விட்டு தான் நான் சொல்கிறேன். கட்டுப்பாட்டை தவறுச்சு, தோத்துருச்சு. தோல்வி கண்டு விட்ட அரசு அந்த ஆளுங்கட்சி அரசு. சார், முதல்ல பேசும்போது சொன்னீங்க யாசர் அப்படின்றவர் தான் இது வந்து போதை அந்த எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதுல ஒரு மெயினான ஒரு ஆள் அங்கே இருக்கான்னு சொல்கிறீங்க. அந்த நபரை பற்றி எதுவும் தகவல், அவர் கைது எதுவும் செய்யப்பட்டிருக்காரா ஈரோட்டில்? இல்லை, அது வந்து என்னாச்சுன்னா கைது விசாரணையில் அவருக்கு இன்டர்நேஷனல் ட்ரக் லிங்க் இருக்குன்னு சொல்லி போட்டு கைது பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல யாசர் இருக்கான். அதை பிடிச்ச உள்ள தூக்கி வைங்க. ஒருத்தன் இல்லை, 1000 பேர் இருக்கான். தொடர்ந்து இஸ்லாமியர்களின் பெயர்களாக அடிபட்டு அந்த தொடர்பில் அந்த வியாபாரம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த என்ன தெரியல. அந்த வியாபாரத்தில் அவர்கள் ஆட்படுத்தப்படுறாங்க. அதுதான் வந்து குரான் அது சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இவர்கள் வந்து தவறுதலாக குரான் வந்து என்ன சொல்கிறாங்க, போதைக்கோ வட்டி விடுறதுக்கோ மற்றதுக்கோ இது பண்ணக்கூடாது. ஆனால் இவர்கள் அந்த குரானுக்கு நிகராக இருக்கிறாங்க தான் வருத்தமாக இருக்குது. இல்லை, இந்த 1-2 நபர்கள் பண்ணுற தவறுனால ஒட்டுமொத்த சமுதாயத்தினருக்கும் அது சம்மந்தப்பட்டு பார்க்குறப்ப தற்போது ஆளுங்கட்சி சேர்ந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் நிறைய பேர் மாற்றான். அது மாட்டக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்களே இருக்கிற போது அப்புறம் இது நம்பத்தன்மை வருதில்ல. இந்த மாதிரி அப்படின்னா நெட்வொர்க் பெருசாக இருக்குது. அதை ஏன் வந்து வெளிச்சு கொண்டு வரல தான் நான் கேட்குறேன். தமிழக அரசும் முதலமைச்சர் கட்டுப்படுற காவல்துறையும் ஏன் தூங்கி கொண்டு இருக்கிற கும்பகாரனாக தூக்கத்தின் வெளியே வந்து நாட்டு நலன் காக்குமா காக்காதா இந்த அரசு? இது மக்களுக்கான அரசா, நாட்டுக்கான அரசா, போதைக்கான அரசா? போதை நாடாக மாறுகிறது தமிழகம். இதை மீட்டெடுக்குமா இந்த அரசு மாடல்? இல்லை, ஈரோடு அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் எப்படின்னா தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை, இல்லை லாஸ்ட் எண்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியாக இருக்கட்டும், ஏன்னா கடல் வழி சார்ந்த பகுதிகள், இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த போதை? அதாவது நான் இப்போ எடுத்து வர ஈரோடு மாவட்டத்தை சற்று எடுத்து மேற்கு மண்டலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதை முடிச்சது அவருடைய விவரத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படின்னா மற்ற மாவட்டம்லாம் எப்படி இருக்கும்? அந்த பெரிய ஒரு மாவட்டத்திலே எப்படி இருக்குன்னா மற்ற மாவட்டத்தில் எப்படி இருக்கும்? ஸோ இதோட மோசமாக தான் இருக்கும். ஸோ தமிழகமே முழுக்க போதை நாடாக மாறிவிட்டது. அன்றைய காலத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு என்று பெயரை வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு போதை நாடாக பெயர் மாற்றம் செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு சென்று விட்டது இந்த ஆட்சியாளர்கள். இது ஆட்சியுடைய சூழ்நிலை. இல்லை, இப்போ திரைப்படங்கள் வருது இல்லை, பெரும்பாலான திரைப்படங்கள் இந்த போதைப் பொருளை வச்சு தான் படமாகவே எடுக்கிறாங்க. அந்த படங்கள் தான் வசூல்களையும் அள்ளுது. அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம்ல இது பள்ளி மாணவர்களுக்கு, சமுதாய சீர்கேடுக்கு முக்கிய காரணம்.
சினிமா என்பது மிக முக்கியமான கண்டம். சினிமா வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியது. அங்கே இருக்கிற இப்போ கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த தலைவராகட்டும், மற்ற ஏனைய நடிகர்களாகட்டும், அத்தனை பேரும் காட்சியில் அவர்கள் காட்சி வைப்பது, புகைப்பிடித்தல், குடித்தல், கூத்தடித்தல், இந்த மாதிரி காட்சியில் வைக்கிற போது நிச்சயமாக சமுதாய சீரடி கெடுப்பதற்கு சினிமாவும் ஒரு காரணமாக, பெரும் காரணமாக இருக்கிறது. இளைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு சினிமா, குடும்ப பெண்களை சீரடிப்பது சீரியலு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மாமியார் மருமக பிரச்சனையே வராது. தாய்மாரி பார்த்தெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி குடும்ப பிரச்சனைக்கு மெயின் காரணமே மாமியார் தான் காரணம். இன்னைக்கு விவாகரத்துகள்லாம் நிறைய நடக்குது. இதில் குறிப்பாக பெண்ணுடைய அம்மா தான் மெயின் காரணமே இருக்காங்க. இன்றைக்கி நிறைய விவாகரத்துக்கு காரணம், நிறைய வாழவட்டி. சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போ கலாச்சாரம் எப்படி போயிட்டு பாருங்க. சீரியலை பார்த்துட்டு ஒரு பெண்மணி ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்போது அவர் வந்து அந்த இடத்துல வந்து வீட்டை பெருக்கிறப்போ சோபாவில் பட்டிருக்காரு. அந்த இடத்துல சின்ன மன வருத்தம் தான், அது பேசி தீர்க்கலாம். உடனே நீ வாழாத நீ அது வாழாத வந்துருன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்குறாங்க. என்னென்ன காரணம் தெரியாமே விவாகரத்து வாங்கக்கூடிய கலாச்சாரமாக இது காரணம். அதுக்கு சீரியல் இந்த பக்கம் முடிஞ்சு போச்சா, சினிமா அப்படி போச்சா, அப்புறம் வந்து அரசியல் இப்படி இருக்கா, டாஸ்மார்க் குடிக்கிறாங்களா, இதே முந்தைய ஆட்சியில் டாஸ்மார்க்கை பண்ணாங்களா, இந்த ஆட்சியில் அவங்க காணாமல் போயிட்டாங்களா, இப்போ வந்து நல்லா விற்கிறாங்களா, நிறைய மது பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியாத கலரில் கரகாட்டக்கார மாதிரி கலராக இருக்குது மது பாட்டில்கள். இதில் எந்தெந்த ப்ரொடக்ஷன் வருது, என்ன உடம்பு கெடுதான், எவ்வளோ கெமிக்கல் அது போடுறாங்கன்னா அதை பற்றி வெளிப்பண்ற இல்லையா, இந்த பக்கம் இதனால் சீர்கெடுதா, அப்புறம் வந்து மற்ற எல்லா வகையான விஷயங்கள்லையும் இதில் எங்கே மக்களுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் உரிமைகளையும் சமுதாய முன்னேற்றத்தை பற்றியும் குடும்பத்தினுடைய பாகங்களை பற்றியும் சொல்லுகிற காட்சியல் உளவியல் விஷயங்கள் எது இருக்குது சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண்மை குறைபாடு பிற்காலத்தில் இனப்பெருக்கமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட சேர்க்கலையோ இதை? அரசா? இல்லை, மக்கள் யார் சேர்க்கலன்னு சொல்கிறீங்க? அரசு மக்களை கொண்டு போய் எங்கே இருக்குது அரசு? எங்கே நமக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் செய்கிறாங்க? அவனுக்காக ஆட்சி, அவனுக்கான காட்சி, கொள்ளடிப்பதற்கான ஆட்சி, கையூட்டு பெறுவதற்கான ஆட்சி, மக்களுக்கு ஆட்சி நடக்குது. மேடையில் வந்து போய் பேசுகிறோம், மக்கள்லாம் சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு மேடையை சொல்லிட்டு போக வேண்டியது. ஆனால் இதில் எல்லாம் மக்கள்லாம் கஷ்டப்படுறான். கிக்கமாக இல்லை. மேடை பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தமில்லாத ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் எப்படி முன்னுக்கு வருவான்? சிரிப்பாக வருது. ஆட்சிக்கும் அரசியலுக்கும் பார்க்குற போது கேலி சித்திரமாக இருக்கிறது. மக்களுக்காக அரசு, மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான ஆட்சி இங்கே இல்லாத ஆட்சி, கண்காட்சி தான் தமிழக ஆட்சி. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி தமிழ் தாய் உறவுகளுக்கு.